இயற்கை விதிமுறைப்படி உணவை தேடுவது தான் தொழில். உணவை உற்பத்தி செய்வது, உணவை தேடுவது அதுதான் தொழில். ஒருங்கிணைந்த வேளாண்மை, கால்நடை வளர்த்து அதன் மூலம் நாம் பால், முட்டை இதெல்லாம் பெறுவது, அப்புறம் காய்கறி வளர்ப்பது, அப்புறம் பழங்கள் தருகிற மரங்களை வளர்ப்பது, இதுதான் தொழில். இது வேறு எதுவுமே தொழில் கிடையாது. ஆனால் நம்ம பணத்தை சம்பாதிப்பதற்காக எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டோம். பணத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம எல்லாத்தையுமே இப்போ தொழிலாக செஞ்சிட்டோம். அதாவது என்னெல்லாம் மருத்துவம், அப்படி அப்புறம் பாடம் கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் விளையாட்டு, கலைகள், ஆடுறது, பாடுறது, ஓடுறது, நீச்சல் அடிக்கிறது, எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டோம். நீச்சல் வீராங்கனைகள், அப்புறம் ஓட்ட வீரர்கள், எல்லாத்தையுமே நம்ம தொழிலாக மாற்றிட்டோம். விளையாடுறது, அப்புறம் விபச்சாரம், சில நாடுகளில் விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டது ஒரு தொழில். அவங்க எல்லாத்தையும் தொழிலாக நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதில் வாழ்கிற வாழ்க்கையில் தொழில் என்கிறது ஒரு பகுதி தான். உணவை உற்பத்தி செய்வது, உணவை தேடுவது, உணவை விவசாயம் செய்வது, உணவை தேடுவதற்காக உற்பத்தி செய்வதற்காக விவசாயம் செய்கிறது, அது மட்டும்தான் தொழில். வாழ்க்கைங்கிறது நிறைய இருக்குது. நிர்வாகம் இருக்குது, குடும்ப அமைப்பு, அன்பு செலுத்துவது எல்லாமே இருக்குது. ஆடல், பாடல், விளையாட்டு, அப்புறம் சண்டை இருக்குது, சண்டை போடணும், இப்படி வாழ்க்கைங்கிறது நிறைய இருக்குது. ஆனால் நம்ம பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழில்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதை வச்சு பணம் சம்பாதி அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது சண்டை போடுறதையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. அதாவது பேசுகிறதையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. நீ நல்லா பேசுகிறியா, உடனே அவர் பேசுகிறதே தொழிலாக எடுத்து, நீங்கள் வாங்க இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, பேசுனீங்கன்னா உங்களுக்கு காசு தரோம், நாங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10,000 தரோங்க, போகிற செலவு நாங்கள் ஏற்றுக்குறோம். நாங்கள் நீங்கள் சென்னையில் பார்த்தப்ப நீங்கள் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தீங்க, நல்லா பேசுனீங்க, நாங்கள் இப்போ பாம்பேயில் இருக்கோம், போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுடுறோம், ஒரு நாளைக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்றோம் அப்படின்னு. இது நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதே அவர் தொழிலாக வச்சுப்பார். உலகத்தில் எங்கே கூப்பிட்டாலும் போய் பேசிட்டு வந்துடுவார். இப்படி நம்ம எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா சண்டை போடுறதையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. சண்டை போடுறதுங்கிறது அது ஒரு உறவு முறையில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதையே என்ன பண்ணுறாங்க, அதையே எடுத்து சண்டையை சூப்பராக போடுங்க, அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம், வேடிக்கை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் சண்டை போடுறதே ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க. கராத்தே, குங்ஃபு, அப்புறம் சிலம்பம், அப்புறம் மல்யுத்தம், WW, அப்புறம் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டரு, சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையவே தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்புறம் போர் தொழில், இராணுவம், அது சண்டை போடுறதுக்காக தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி எதிரி நாட்டு இராணுவ வீரர்களை எப்படி கொல்லணும், குத்தணும், மறைஞ்சிருந்து தாக்கணும், எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும், இதுதான் அவங்க சண்டை போடுறது தான் அவங்களுடைய நோக்கம். அதாவது நாட்டை பாதுகாப்பதற்காக அவங்க சண்டை போடுறாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்க சண்டை போடுறது தான் அவங்களுடைய தொழில். சண்டை போடுவதற்கு அவர்கள் உடல் வலுவாக இருக்கிறதா, தகுதியாக இருக்கிறதா, நல்லாக ஓடுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகுதிகளை ஆராய்ந்து அவர்களை அந்த இராணுவத்தில் சேர்க்குறாங்க. அதாவது சண்டை போடுறதே தொழிலாக மாற்றிட்டாங்க. ஆடுறதே தொழிலாக மாற்றுறது, பாடுறதே தொழிலாக மாற்றுற, கதை சொல்கிறதே தொழிலாக மாற்றிட்டாங்க, பேசுகிறதையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. இப்படி இவங்க எதைத்தான் தொழிலாக மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. சரி, இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னாலும் சில விதிவிலக்குகள் நம்ம வச்சுருக்கணும், சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் தொழிலாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கட்டுப்பாடணும், கலைகளை நீங்கள் தொழிலாக செய்யக்கூடாது, விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது, அது மாதிரி சண்டை போடுறதையும் தொழிலாக செய்யக்கூடாது. மல்யுத்தம் இந்த மாதிரி செய்கிறாங்களா, WW. சரி, இராணுவ வீரர்கள் அவங்க சண்டை போடுறது பாதுகாக்கிற நோக்கத்துக்காக அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்களா இல்லையா, இப்போ அமைதியாக தான் இருக்காங்க, ஆனால் இப்போ பாதுகாப்பதற்காக அவங்க இருக்கிறாங்க. சரி, அதனால் நம்ம அதை அனுபவிச்சிரும். ஆனால் சண்டை போட்டே சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், WW, கராத்தே, குங்ஃபுன்னு சொல்லிட்டு. இந்த விளையாட்டு, இந்த மாதிரியான நடைமுறைக்கெலாம் நம்ம தடை விதிக்கணும். அது மாதிரி சினிமா, இதுக்கெல்லாம் நம்ம தடை வச்சிடணும். அது மாதிரி நிறைய தடை, நம்மலாம் ரொம்ப கட்டுப்பாடு. அது மாதிரி ஹோட்டலில் சமைத்த உணவுகளை வியாபாரம் செய்ய தடை விதிக்கணும். வீடுகளில் வீட்டு வேலை செய்வதற்கு தடை விதிக்கணும். அப்போ எல்லாருமே சமைக்க வைக்கணும். சமைக்கிறதுங்கிறது அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை. அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்கவுங்க தான் சமைக்கணும். பழங்கள், காய்கறிகளை விற்பனை செய்யலாம், ஆனால் சமைத்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது. இதெல்லாம் விற்பனை செய்கிறனால தான் சமைக்கிறதையே கற்றுக்காமல் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. சமைக்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, சரியாக வைக்கணும், சமைக்க வைக்கணும் ஒவ்வொருத்தரையும். அதை விட உனக்கு என்ன வேலை, நீ சமைக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ, உனக்கு சமைக்க தெரியலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ பெண்களை தான் அடிமைப்படுத்துவ. அந்த வேலையை அவன் பெண்கள்கிட்ட கொடுத்துருவான், வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட கொடுத்துருவேன். அது வீட்டுக்குள்ளே நடக்கிற அடிமைத்தனம். அதனால் பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், மகிழ்ச்சி பாதிக்கும், உரிமைகள் பாதிக்கும். அது சமத்துவம்னு பேசினா மட்டும் போதாது. அப்போ அதற்கான நடவடிக்கையில் நம்ம இறங்கணும், துணிஞ்சு ஒரு வேலையை செய்யணும். அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, வீட்டில் பெண்கள் மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு தடை விதிக்கணும். 8 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வேணால் சமைச்சு கொடுக்கலாம். அதன் பிறகு மற்றவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைச்சிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கணும். ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்தில் இருக்க வேண்டும்.
அல்ல கூட்டு குடும்பமாக வசிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டில் வசிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வளாகம். ஒரு கூட்டு குடும்பத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கும், 2-3 குடும்பங்கள் 4-5 குடும்பங்கள் கூட இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வளாகம், ஒரு காம்பவுண்ட் சவர் இருக்கணும். அதுக்குள்ளே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுக்க விட வேண்டும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. வீட்டு வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிறத தடுக்கணும். வீட்டு வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிறதுனால தான் பெரிய பங்களாலாம் கட்டுறாங்க. ஏன்னா வேலைக்கு ஆள் போட்டுக்கலாம்ல, அதை பராமரிக்கிறது, அந்த வேலையெல்லாம் சமையல் செய்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்களை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வீடு கிடைக்காம போகுது. வீடே கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே அளவு வீடு, அதில் வீடுகளில் சமத்துவம் இருக்கணும். அப்போ வீட்டு வேலை செய்வதை தடை செய்யணும். சண்டை போடுறதையே வேலையாக இருக்கிறவங்கள மல்யுத்தம், கராத்தே, இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும். மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சண்டை போடணும். அப்படி ஒரு நடைமுறையை நம்ம ஏற்படுத்தணும். வாழ்க்கையில் சண்டை போடணும். அப்போ தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு பரபரப்பாக இருக்கும். காலையில் எந்திப்பாங்க. ஏன் காலையிலேயே எல்லோரும் தூங்குறாங்க? சண்டைகளே இல்லை வாழ்க்கையில். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சண்டை போடுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்கள் உறவினர்கள்ட்ட, குடும்பத்தாரிடம் சண்டை போடுறீங்க. சண்டைன்னா மென்மையாக இருக்கணும், எளிமையாக. அதில் வன்முறை இருக்கக்கூடாது. உரிமையோட பிடித்தவர்களோடு தான் சண்டை போடணும். பிடிக்காதவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. அன்போடு சண்டை போடணும். ஒற்றுமையாக சண்டை போடணும். சண்டை போடுவதற்கு ஒற்றுமை தேவை. ஒற்றுமையை வலியுறுத்துகிற சண்டை, ஒற்றுமையை ஏற்படுத்துகிற சண்டை. நம்மலாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா சண்டை போடலாம். சண்டை போடுவதற்கு நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும். பிரிஞ்சிடக்கூடாது. பிரிஞ்சுட்டா நம்மலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஒற்றுமையாக இருக்கணும்? அப்போ தான் சண்டை போடலாம், ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை. அந்த வன்முறை இருக்கக்கூடாது, சண்டையில் கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது, அவமானப்படுத்துதல் இருக்கக்கூடாது, மரியாதையாக சண்டை போடணும். சண்டைன்னு வந்துட்டால் மரியாதை இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த மரியாதைங்கிறது கடைபிடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக சண்டை போடணும். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடைன்னா, நாம் வாழ்க்கையவே எல்லாத்தையும் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தொழிலாகவே செஞ்சிகிட்ருக்கோம். அதனால தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. ஆடல், பாடல், விளையாட்டு, சண்டை, அப்புறம் விபச்சாரம், உடலுறவு, அதையும் தொழிலாக மாற்றியாச்சு. எல்லாத்தையும் தொழிலாக மாற்றியாச்சு. விளையாட்டு எல்லாத்தையும் தொழில். அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு என்னங்க இருக்குது? எங்கள் கையில் என்னங்க இருக்குது? எல்லாத்தையும் வியாபாரிகள் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க சூப்பராக எல்லாத்தையும் பெருசாக பண்ணுறாங்க. நாங்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேடிக்கை பார்க்குற மக்களாக மாறிட்டாங்க. அதனால் அன்பு, எல்லாம் காதல், எல்லாத்தையும் அவங்க நாடகமாகவும் சீரியலாகவும் எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கட்டுப்பாடுங்கிறது ஒன்று வேணும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றாலும் உங்களால் முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறதே, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறதே மனித வாழ்க்கையில் ஏற்படாது. ஏன்னா மகிழ்ச்சியும் நாங்கள் உங்களை மகிழ்விக்கிறோம், நீங்கள் எங்களை வேடிக்கை பாருங்கள், காசு கொடுத்து வாங்க, நாங்கள் உங்களை மகிழ்விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? சினிமாக்காரங்க, டிவி சீரியல்காரங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நாங்கள் மகிழ்விக்கிறோம், மகிழ்ச்சியை எங்கள்கிட்ட கொடுங்க, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுன்னு எங்களுடைய வேலை, நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே வாங்க, உங்களை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் பாருங்கள், உட்காருங்க, சீட்டில் உட்காருங்க, நாங்கள் படம் காமிக்கிறோம், திரைப்படம், சினிமா, சீரியல், மாதம் கேபிள் டிவி கட்டணங்கள் செலுத்துங்க, உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிடுங்க, உங்களை சிரிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. சிரிக்கணுமா? ஆதித்யா. பாட்டு கேட்கணுமா? அதுக்கு ஒரு மியூசிக் சேனல். இந்த மாதிரி நியூஸ் வேணுமா? நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு எல்லா நியூஸும் நாங்கள் தரோம், நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம தொழிலாக செய்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கணும். எதெல்லாம் தொழிலாக செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு. இந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது, வீட்டு வேலை செய்யக்கூடாது, உணவை சமைத்து வியாபாரம் செய்யக்கூடாது, அப்புறம் கலைப்படைப்புகளை வெளியே வச்சு அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடாது, விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, மனித வாழ்க்கை அப்படி அபாரமாக மகிழ்ச்சியாக மாறிடும். நாம் ஏன் மனித உயிர்களாக பிறந்தோம், மனித உயிர்களாக பிறந்தது இதனால் தானா, இதுக்காகத்தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணலை, தலைகளானாலும் உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. ஒரு அம்மா நல்லா ஒப்பாரி வச்சு அழுதாங்க ஒரு சாவு வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுதாங்களா, நல்லா சூப்பராக அழுதாங்களா. உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் சாவு நடந்த உடனே எங்கள் வீட்டுக்கு ஒப்பாரி வைங்க, நீங்கள் நல்லா ஒப்பாரி வைக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்றோம், 1000 ரூபா கொடுத்துட்றோம், 500 ரூபா கொடுத்துட்றோம், எங்கள் வீட்டுக்கு அழுங்க, எங்கள் வீட்டில் ஒப்பாரி வைங்க, எங்கள் வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா அதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றாங்க. எப்படி ஒப்பாரி வைக்கணும், எந்த இடத்துல ஒப்பாரி வைக்கணும், எந்த நேரத்தில் ரொம்ப ஓவராக ஒப்பாரி வைக்கணும், திடீர்னால சொந்தக்காரங்க கொஞ்சம் கும்பலாக வரும்போது எல்லோரும் ஓவராக ஆடும்போது நீங்கள் ரொம்ப ஓவராக ஒப்பாரி வைக்கணும் அப்படின்னு நிறைய தொழில்நுட்பத்தெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட யாரும் போட்டி போடவே முடியல.
உடனே அவங்களுக்கு நிறைய போட்டி, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து ஒரே நேரத்தில் 2-3 இடத்துலேருந்து அழைப்பு வருது, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒப்பாரி வைங்க, எங்கள் ஊரில் இப்போ ஒரு சாவு நடந்துருக்கு, உங்களை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, நல்லா ஒப்பாரி வைப்பீங்களாமே அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு நிறைய போட்டி வந்தோடனே, இல்லைங்க நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னொன்னே, நான் உங்களுக்கு அவங்களோட மேலே ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிமாண்ட் ஆகிப்போச்சு. நான் அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முழுதும் அவங்க பரவிட்டாங்க. அவங்க புகழ் வந்து தமிழ்நாடு முழுதும் பரவிச்சா, இப்போ அந்த அம்மா வந்து ஒப்பாரி வைக்கணுன்னா நிறைய பணம் கொடுக்கணும், 10,000 ரூபா கொடுத்தா தாங்க நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தினம் அவங்க ஒப்பாரி வைக்கிறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, ஒப்பாரி திலகமாக மாறிட்டாங்க. ஒப்பாரி வைக்கிறதுல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாலும் கூட கொடுப்பாங்க. இப்படி எல்லா தொழிலையும் எல்லா வேலைகளையும் வந்து தொழிலாக மாற்றிட்டாங்க. மனித உயிர்கள் வாழுகின்ற முறையில் வந்து வியாபாரிகள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், அந்த வியாபார கண்ணோட்டம், வியாபாரம் மணி மைண்ட், இதுதான் மணி மைண்டுங்கிறது.